நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு 40 நாள் வனாந்தரத்திலே பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டு அங்கே சோதிக்கப்பட்டு சாத்தானுடைய எல்லா சோதனைகளிலும் மேற்கொண்டு அவர் ஊழியத்தை ஆரம்பிக்க வெளியே வந்த பொழுது அவர் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம் என்னவா இருந்தது? மனம் திரும்புங்கள் என்று அவர் பிரசங்கம் செய்தார் என்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், உங்கள் வேதாகமத்தில் பார்த்து கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் உங்கள் வேதாகமத்திலே பார்த்து கொள்ளுங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசி எழுதின அந்த நூல் அந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருந்த தீர்க்க தரிசனங்களை ஞாபகப்படுத்தி இந்த வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு இயேசு கிறிஸ்து ஆனவர் மக்கள் மத்தியிலே போயிட்டு என்னத்தை அவர் முதலாக அவர் பிரசங்கம் செய்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செய்திருக்கிறார். அவருடைய ஆரம்பத்திலேயே அவருடைய இலக்கு, அவருடைய குறிக்கோளும் அவருடைய இலக்கும் என்னவா இருந்தது? இந்த மக்கள் சின்ன பின்னமாகி தங்கள் இருதயங்களை அங்கும் இங்கும் அலையவிட்டு சமாதானம் இல்லாமல் பல மதங்களை பின்பற்றி, பல தலைவர்களை பின்பற்றி, பல அரசியல்வாதிகளை பின்பற்றி, அந்த காலத்தில் இருந்த பல சாத்திரம் சொல்லுகிறவர்கள், குறி சொல்லுகிறவர்களை பின்பற்றி மக்களுடைய மனம் சீர்கெட்டு சிதறி இருந்தது அந்த காலத்திலே. ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த தேசத்திலே அவர்களுக்கு நன்றாக இந்த பாரம்பரிய நம்முடைய தேவனுடைய கிரியைகளை பற்றியும் அவர் நடத்தி வந்த விதத்தை பற்றியும் நம்முடைய தேவன் நம்முடைய முன் பிதாக்களின் மூலியமாக செய்த காரியங்களையும் நன்கு அறிந்து அதை பின்பற்றி அதை விசுவாசித்து இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற காலகட்டத்தில் மிகவும் அவர்களுடைய இருதயங்கள் சீர்கெட்டு போயிருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் இந்த பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்துவிட்டது. பரலோக ராஜ்யம் வந்திருக்குது, இப்பவே வந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசவும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கூட்டி செல்லவும் அவர் வந்திருக்கிறார். யோவான் சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை யோவான் கொடுத்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாக பேசுகிறார், மனம் திரும்புங்கள். இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் ஆரம்பத்திலே, அதுக்கு பிறகு நிறைய ஊழியங்கள், மலை பிரசங்கங்கள் இருந்தது, கடல் வழி ஊழியங்கள் இருந்தது,
இப்படி நிறைய நடந்து போய் தேவ ஆலயங்களில் பிரசங்கம் செய்தார். அநேக இடங்களிலே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். மக்கள் அலையலையாய் வந்தார்கள். அவருக்கு தேவைப்பட்டது என்ன? முதலாவது நிலத்தை சரிப்படுத்த வேண்டும். நம்முடைய இருதயம் என்கிற நிலம் சீர்கட்டு இருக்கிறதுனால அது எந்த விதையும் போட்டாலும், எப்படியாப்பட்ட விதையை போட்டாலும் அந்த விதை முளைக்காத அளவுக்கு நம்முடைய இருதயம் என்கிற நிலம் முட்களினால் சூழ்ந்து அது மிகவும் அழுக்காகி கெட்டு போய் இருக்கிறதை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிப்பு என்கிற அந்த மிகப்பெரிய தேவனுடைய அந்த கொடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இது ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். இதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதான உபதேசங்களில் ஒரு உபதேசமாக இருக்கிறது, எனக்கு தெரிந்த அளவில். பாருங்க, ஆதி காலத்தில் மனிதர்கள் பாவம் செய்த பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவன் தெரிந்து எடுத்து சில பொறுப்புகளை கொடுத்த சில விசுவாசிகள் பாவம் செய்த பொழுது, பாவத்தில் விழுந்த பொழுது சில தீர்க்கதரிசிகள் வந்து அந்த பாவத்தை குறித்து உணர்த்தினார்கள். அந்த பாவத்தை குறித்து அவர்களுக்கு உணர்த்தினார்கள். அப்பொழுது அவர்கள் உணர்த்தின விதத்தை அவர்கள் கேட்டு மிகவும் பயந்து அலறிக்கொண்டு மனம் திரும்ப அவர்கள் ஆயத்தமானார்கள். இதுதான் நிறைய இடங்களிலே நடந்தது. யோனாவின் காலத்திலே, தாவீதின் காலத்திலே இது நடந்தது. உதாரணமாக தாவீதினுடைய மனம் திரும்புதலை நாம் 51ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் வீட்டில் போய் வாசிப்பாருங்க. 51ஆம் சங்கீதத்தில் தாவீது மனம் திரும்ப, தாவீது பாவத்தில் விழுந்த பொழுது அந்த பாவத்தை குறித்து நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அந்த பாவத்தை தாவீதுக்கு உணர்த்தும் பொழுது அவனுடைய மனம் திரும்புதலை நீங்கள் சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வேதாகமத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல், பாவத்தை குறித்து, தான் செய்த பாவத்தை குறித்து மனம் திரும்பி அதை குறித்து வேதனையோடு மனஸ்தாபப்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. சற்று நாங்கள் பிரட்டிக் கொள்வோம். சங்கீதம் 51ஆம் சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இப்போ இந்த காலத்தில் பாருங்க, இந்த காலகட்டங்களிலே நமக்கு நிறைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேத வல்லுனர்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் பாவம் செய்த பொழுது அந்த அவன் பாவத்தில் விழுந்தான் என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அந்த பரிசுத்த ஆவியானோடைய அந்த வரத்தை இழந்திருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், நாத்தான் தீர்க்கதரிசி உடனே வந்து தாவீது வந்து அது பாவத்தில் விழுந்தது வந்து அது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரியக்கூடியதாக இருந்தது. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி அறிந்த பொழுது அவன் தாவீதின் இடத்தில் வந்து அந்த பாவத்தை உணர்த்துகிறான். பாருங்கள், அந்த பாவத்தை உணர்த்தும் பொழுது தாவீதினுடைய வேண்டுகோள் எதுவாயிருந்தது? 2வது வசனத்தை பாருங்கள். வேண்டுகோள் எதுவாயிருந்தது? என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். இந்த பாவ அறிக்கையும் இந்த விண்ணப்பமும் ஒரு அருமையான ஒரு விசுவாசியினுடைய விண்ணப்பம். இன்றைக்கு
ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை, இயேசு கிறிஸ்துவானவர் தேவை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு திரும்பவும் இயேசு கிறிஸ்து தேவை. இரண்டாம் தடவையும் இயேசு கிறிஸ்து தேவையாக இருக்கிறது. ஏன்னா அவருடைய ரத்தம் தேவையாக இருக்கிறது. ஏன்னால் நாங்கள் பாவத்தில் விழுங்கும் பொழுது, நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்க மனம் கசந்து நாம் மனம் திரும்பும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் நாம் யாருக்காவது போய் ஒருவருடைய பாவத்தை பற்றி நாம் உணர்த்துவோமானால், உணர்த்தி அவர்களுக்கு சொல்லுவோமானால், அது நமக்கு பாதகமாகவே அமையும். ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் நம்மோடு கோவித்துக் கொள்ளுவார்கள், ஒருவேளை நம்மளை விட்டு பிரிந்து போய்விடுவார்கள், ஒருவேளை சபையை விட்டு போய்விடுவார்கள், ஒருவேளை நம்மளை பிடிக்காமல் நம்மளை வெறுத்து விடுவார்கள். ஏனால் சொல்ல முடியாத அளவுக்கு மனிதனுடைய இருதயம் மிகவும் மோசமான நிலைமையிலே இருக்கிறது. சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் மற என்னை சுத்திகரியும். ஏனென்றால் என்னுடைய மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. பாவத்தை விசேஷமாக நாங்கள் பூமாலை போட்டு வர வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாவத்தை நம்ம தாளாட்டி சீராட்டி பூமாலை போட்டு காப்பிட்டெல்லாம் போட்டு வான்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஏற்கனவே நமக்கு கண்களுக்கு முன்பாக அது நின்று கொண்டே நிற்கிது. என்னன்னா, அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை, அந்த பெலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். சுவிசேஷம், இந்த கூட்டம் சுவிசேஷ கூட்டம். சுவிசேஷம் என்பது என்னன்னா, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். இதுதான் சுவிசேஷம். எங்கே பரலோக ராஜ்யம் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நம்ம சபையிலே பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அப்போ இந்த இடத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு வந்தால், ஒரு அவிசுவாசியை நாங்கள் எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு சொல்லும் பொழுது, இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் அவர் பிரவேசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் அந்த ராஜ்யத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். சுவிசேஷம் சொல்லும் பொழுது, நாங்கள் சுவிசேஷம் பேசும் பொழுது, சுவிசேஷம் சொல்லும் பொழுது வித்தியாசமான குணாதிசயங்கள் உள்ளவர்களை நாங்கள் சந்திக்கக்கூடும். நான் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி நான் ஆரம்பிச்சிட்டேன் சுவிசேஷம் சொல்கிறது. ஒருத்தருக்கு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காகவும் சொல்லணும். நான் 4ஆம் தேதி ஒரு வித்தியாசமான ஒரு அம்மையாரை நான் கண்டேன். அவர் எந்த நாள் நான் போகும் பொழுது அவங்க கேட்டுக்கிட்ட நின்று கொண்டு இருப்பாங்க. ஒரு நாள் நான் யோசித்தேன், இவங்களுக்கு எப்படியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசணும், எப்படியாவது பேசணும் அப்படின்னு என்னுடைய உள்ளத்திலே ஒரு வாஞ்சை, ஆசை உண்டாகிச்சு. ஜனவரி 4ஆம் தேதி இந்த அம்மாவை போய் நான் சந்தித்தேன். அவங்க கேட்டுக்கிட்டே போய் சந்தித்தேன். நான் உடனே சுவிசேஷம் ஒன்றும் பேசலை. எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட குட் மார்னிங் சொல்லி அவங்களோட அந்த கதையை கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவங்க எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு தெரியுமா, நான் தான் புத்தர் அப்படின்னாங்க. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க, நல்லா படித்தவங்க. நான் தான் புத்தர், நான் தான் அவர் தான் செத்துட்டாரு, செத்து போயிட்டு அவர் தான் முடிஞ்சு, அவர் கதை தான் முடிஞ்சு, அவர் செத்துட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து, நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னாங்க. உயிர் தெழுந்து வந்துட்டேன், நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் போன அப்படியே கதையை கொடுத்துக்கிட்டு, நான் தான் யெகோவா. நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி. நான் தலையை சொரிஞ்சு, என்னடா இது சுவிசேஷம் சொல்ல வந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி சோதனையா ஆண்டவரே, நான் இப்போ எப்படி தப்பிச்சு இந்த இவங்ககிட்ட இருந்து போகிறது, இவங்களுக்கு என்னத்தை சொல்லி நான் என்னத்தை புரிஞ்சு. அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு, சில விஷயங்களை தெரிஞ்சு, ஏன்னா யெகோவாவை பற்றி பேச மாட்டாங்க, நான் தான் யெகோவா, நான் தான் அது அப்படின்ட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு மென்டல். நான் இவ்வளவு நேரமாக ஒரு பைத்தியக்கார மனுஷியோடு பேசிக்கிட்டு நிற்கிறேன், ஒரு 1/2 மணி தேலமாக.
எனக்கே புரிஞ்சு கொள்ள முடியலை. கடைசியில் நான் சொன்னேன், சரி அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன், என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். வித்தியாசமான உலகத்திலே வித்தியாசமான மக்கள் வாழுகிற இடத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சொன்னார். வேற எந்த மத தலைவரோ எந்த மதத்திலையுமே சொல்லப்படாத ஒரு விஷயத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். என்ன சொன்னார்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வேற ஒருத்தரும் சொன்னது கிடையாது. நான் தான் வழி பரலோகத்துக்கு போகிறதுக்கு, நான் தான் சத்தியம், உலகம் ஆரம்பிக்க முதல்ல இருந்த நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நான் தான் ஜீவன். உங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும் எனக்கு தான். இது வேற யாரும் சொன்னது கிடையாது. பாருங்க, இந்த பாவ அறிக்கையில் இந்த தாவீது அவருடைய முற்காலத்தை பற்றி அவர் யோசனை பண்ணுறாரு. முன்னுக்க ரட்சிக்கப்படாத முன்னுக்கு அவரை பற்றி யோசிக்கிறார். 5ஆம் வசனத்தை பாருங்க. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். நான் துர்க்குணத்தில் உருவானேன். சரி, இது ஒரு எக்ஸ்கியூஸ். என்னன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது ஒரு முன்வைக்கிற ஒரு 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 நல்ல உதாரணத்தை விட அவர் அதை தன்னுடைய முன்காலத்தை குறித்து சும்மா மற்றவங்க செய்த பலவீனத்தை குறித்து கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்குது. சரி, அவர் சொல்கிறார், என் தாய் துர்குணத்தில் என்ன உருவாக்கிட்டார். சரி, அது சரி, அது அப்படித்தான். இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நான் உள்ளத்தில் உண்மையாக இருக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், எவ்வளவோ முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குன்னா, அந்தகாரத்தில் ஞானத்தை எனக்கு நீர் தெரியப்படுத்தும். நான் அந்தகாரத்தில் இருக்கிறேன், உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் அந்தகாரம் வந்து என்னை சூழ்ந்து கொள்ளுது. அடிக்கடி நம்மளை அந்தகாரம் வந்து சந்திக்குது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் தான் நம்ம யோசனை பண்ணணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்னுடைய இருதயத்தை சீர்படுத்தி சரிப்படுத்தி சரியான வழியில் என்னை கொண்டு போக முடிய ஒரே நபர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பேதுரு எழுதின நிருபம் திருப்புவோம். 2ஆம் பேதுரு 3வது அதிகாரம் 2ஆம் பேதுரு 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியாக அவர் எழுதுகிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மனம் திரும்புதல் மிக முக்கியம். ஏனென்றால் நாங்கள் இப்போ இந்த காலத்தில் நம்மளோட பாவத்தை பற்றி நம்மளை உணர்த்துறது நம்முடைய பாவத்தை உணர்த்துறது எனக்கு கூட என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட பாவத்தை உணர்த்துறது பரிசுத்த ஆவியானவர். அதுதான் நம்முடைய மனசாட்சி. நம்முடைய மனசாட்சி தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறது. பாவத்தை பற்றி உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது நாம் மனம் திரும்பி மனம் கசந்து திரும்பவும் அந்த பாவத்தில் விழாதபடிக்கு எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள வகை பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இங்கே என்ன சொல்றார்? சரி, ஆண்டவர் வருகிறார், அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. ஆனால் அவர் ஏன் தாமதமாக இருக்கிறார்? ஏன் தாமதமாகுது? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாகவே இருக்கிறது. எனக்கு அருமையான பிரியமான சகோதரனே சகோதரியே, யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் 40 நாள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசத்தில் இருந்து பெரிய போராட்டம் பண்ணி சாத்தானுடைய எல்லா சோதனைகளிலிருந்து மேலே வந்து அவர் வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்து இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றார்? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
இந்த வார்த்தையை நாங்கள் வைத்து எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள் சிலர் வந்து விட்டோம். நம்ம இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் நமக்கு சில சந்தேகங்கள், நம் பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதை பூரணமாக நம்முடைய உள்ளத்திலே அதை பூரணப்படுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு நாம் கொஞ்சம் குழம்பி போயிருக்கிற நிலைமையும் இருக்கக்கூடும். இதை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த சோதனை வந்தாலும், எப்படியாப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், எப்படியாப்பட்ட துன்பத்தில் நாங்கள் போய்கொண்டு இருந்தாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து தான் இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள், இன்னும் தேவனுடைய ராஜ்யத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க இல்லை. அதுக்கு வரணும் என்றால் உங்களுடைய மனதை நீங்கள் முதல்ல சீர்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வரவழிங்க. அவர் வருவார். நீங்கள் கூப்பிட்டா அவர் வருவார். நிச்சயமாக உங்கள் பாவங்களை கழுவுறதுக்கு, உங்களை பாவங்களை சுத்திகரிக்க அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். அதுதான் அவருடைய சித்தம் என்று அவர் வசனம் சொல்லுகிறது. அவர் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை நாங்கள் கேட்டு எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்போம். அவரே எங்களை வழி நடத்துவாராக. எங்கள் தலைகளை சாய்த்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அதிசீக்கிரமாக பூமிக்கு வந்து உம்முடைய பரிசுத்த வான்களை, சபையை எடுத்துக்கொள்ள போக இருக்கும் எங்களுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். பிதாவே, நீர் வர இருக்கிறீர். உம்முடைய வருகையிலே நாங்கள் குற்றமற்றவர்களாக நீர் சொன்ன விதமாக நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னது, நீர் உம்முடைய சாயலுக்கு எங்களை கொண்டு வர விரும்புகிறீர். ஆண்டவரே, உம்முடைய சாயலுக்குள் எங்களை கொண்டு வந்து உம்முடைய சாயலின் படி எங்களை நடத்த விரும்புகிறீர். ஆண்டவரே, இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. அவர்கள் வீடுகளுக்கு போகும் பொழுது கூட இருந்து அவர்களோடு போங்க. குடும்பங்களிலே ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை சந்திங்க. யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அவருடைய தேவைகளை சந்தித்து, யார் யார் ஆண்டவரே என்னென்ன உள்ளத்திலே ஆண்டவரே என்ன துன்பம் அனுபவித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு நீர் போஷித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கும் உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீர் தொடும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். உம்முடைய பாதத்திலே எங்கள் ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.